ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு மேஜிக்கல் ஸ்கின் பிரைட்டனிங் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த ஃபேஸ் பேக் வந்து மேஜிக்கல் சொல்கிறேன்னா வந்து நம்மளுக்கு இது இம்மீடியட்டாக ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான எலும்புச்சம்பழம், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பீட்ரூட். எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் கிடைக்கல, ஸோ இந்த பீட்ரூட் தான் கிடச்சிருக்கு. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம நல்லா பீல் பண்ணிக்கலாம். பீல் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ்டு பீட்ரூட் தான். ஸோ இதை வந்து ஒரு ஹாஃப் இருந்தால் போதும் ஒரு தடவை நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஹாஃப் எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஹாஃப் வந்து நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி நான் வந்து மிக்சர் கிரைண்டரில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லெமன் எடுத்துக்கலாம். லெமனும் வந்து ஒரு ஹாஃப் சைஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஹாஃப் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டேக்கு நம்ம இந்த லெமனும் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மிக்சர் கிரைண்டரில் போட்டு பீட்ரூட்டும் லெமனும் சேர்ந்து நல்லா வந்து அடிச்சுக்கலாம். ஸோ இது நல்லா அரையிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா 2 ஸ்பூன் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் வந்து தண்ணியை விட கொஞ்சம் பெட்டரு, நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் நல்லா வந்து மிக்சியில் இது நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கிறேன். அடிச்சுட்டு நீங்கள் இது இப்படியே கூட யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கன்காக்ஷனை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்ம வீட்டில் நம்ம சாப்பாட்டு அரிசி வச்சுருப்போம்ல, நம்ம யூஸ்வலாக சாப்பாடு வச்சுருப்போம்ல, அந்த சாப்பாடு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த 2 ஸ்பூன் சாப்பாடு எடுத்துகிட்டு அது கூட வந்து இந்த மிக்சர் வந்து ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதை வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு நைஸாக வந்து அரைச்சிருங்க. நம்ம வந்து இப்போ இந்த பேக்கை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம பேக் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேக் வந்து இந்த கன்சிஸ்டன்சியை விட நீங்கள் இனியும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போது நான் இந்த பேக் வந்து என்னோடய ஃபேஸில் போட போகிறேன். இந்த பேக்கில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஃபேஸ் பேக் வந்து ஈவினிங்க்கு மேலே போட்டிங்கன்னா தான் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு 4 to 5 hours வந்து வெயிலில் போகக்கூடாது. அதே மாதிரி இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து சோப் வச்சோ இல்லாட்டி ஃபேஸ் வாஷ் வச்சோ வாஷ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் கண்ணுக்கு கீழேயும் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் இதை ஃபேஸில் மட்டும் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பாடிலையும் யூஸ் பண்ணலாம். இது மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே இந்த ஃபேஸ் பேக் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினான ஒன்று வந்து பீட்ரூட் ஜூஸு. இந்த பீட்ரூட் வந்து என்ன பண்ணுவோன்னா, அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆக்னி பிம்பிள்ஸ் ஏதாவது இருந்தால் உடனே வந்து அது சரி பண்ணிடும். ஆக்டிவ் பிம்பிள் ஏதாவது இருந்தால் கூட உடனே வந்து போயிடும். அந்த பிம்பிள்னால் ஏற்பட்ட மார்க்கு, பிக்மெண்டேஷன் அது எல்லாமே வந்து க்யூர் பண்ணிடும். பீட்ரூட்டில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த பீட்ரூட் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம ஃபேஸில் ப்ளஷ்ஷே யூஸ் பண்ண வேண்டாம். அந்தளவுக்கு சீக்ஸில் வந்து ஒரு பிங்கிஷ் க்ளோ வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த பீட்ரூட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து நம்ம ஃபேஸில் இருக்க பெரிய பெரிய லார்ஜ் போர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிடும், ஷ்ரிங்க் பண்ணிடும். அதே மாதிரி இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். அதனால் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக நம்மளுக்கு ஒரு கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். பீட்ரூட்டில் வந்து நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ஃபேஸில் இருக்க எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வந்து அது க்யூர் பண்ணிடும். எஸ்பெஷலாக வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து பீட்ரூட்லேயும் வந்து விட்டமின் சி நிறையா இருக்குது, லெமன்லேயும் வந்து விட்டமின் சி நிறையா இருக்குது. லெமனோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. லெமன் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கனால கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் நம்ம எப்போவுமே வந்து கொஞ்சம் யங்காக இருப்போம், நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப யங்காகவே இருக்கும். லெமனில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆக்னி, பிம்பிள்ஸ், பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆயிரும். லெமன் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸு அது எல்லாமே கம்மியாயிரும். நம்மளுக்கு ஃபேஸில் வந்து டேன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா லெமன் போட்டுகிட்டே வந்தோன்னா அந்த டேன் வந்து ரொம்ப கம்மியாக. இந்த குக்டு ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் ஃபார் ஸ்கின் லைட்டனிங். அதே மாதிரி போர்ஸை வந்து ரொம்ப நைட்டாக வந்து டைட்டன் பண்ணிடும். ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாமே வந்து சரி பண்ணிடும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து ஒரு 15 to 20 minutes நம்ம வந்து அப்படியே விட்டோன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து காஞ்சு இந்த லெவலில் இருக்கும். ஸோ இது காஞ்சோன்னா நல்லா இருக்கும், அதனால் இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு பேசாதீங்க.
இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப ட்ரை பண்ணால் அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே வந்து இதை வந்து வாஷ் பண்ணிடுங்க. எக்ஸாக்டாக ஒரு 15 மினிட்ஸ் போதும். இதை வந்து என்ன பண்ணுங்கள், உங்களோட ரொம்ப இந்த மொன்னையான ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்களா, டூத் ப்ரஷ்ஷு, அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இதை நல்லா வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் போய் வாஷ் பண்ண போகிறேன் வித் ரெகுலர் வாட்டர். ஸோ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என் ஸ்கின் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக வந்து பிரைட்டன் ஆகிருக்கு. நான் வந்து டேன் கொஞ்சம் இருந்தது, அந்த டேன் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆன மாதிரி இருக்குது. இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 1 டைம் யூஸ்லேயே வந்து என்னோடய ஸ்கின் வந்து பயங்கரமாக பிரைட்டன் அப் ஆகிருக்கு. ஸ்கின் டோன் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் டோன் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் இப்போ டெய்லி யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ப்ரஷ் வச்சு டெய்லி ஸ்க்ரப் பண்ணாதீங்க, அது ஸ்கின்னுக்கு நல்லதில்லை. ஸோ இப்போ இந்த ஃபேஸ் பேக் வந்து என்னோடய கையில் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ வந்து கையில் வந்து டெய்லி வந்து 2 வீலர் ஓட்டிட்டு என் கை வந்து ரொம்ப டேன் ஆகிருக்கு. ஸோ இப்போ டேன் வந்து ரிமூவ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 சைடு வந்து நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அந்த ஸ்டிக்கருக்கு நடுவில் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். பிகாஸ் இந்த இடம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டேன் வந்து ரிமூவ் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு அர்த்தம். இந்த பீட்ரூட் ஃபேஸ் பேக் வந்து கொஞ்சம் பாப்புலரான ஃபேஸ் பேக் தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதை வந்து நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னோடய கையில் நான் ஃபேஸ் பேக் போட்டுட்டேன். இது வந்து ட்ரை ஆன உடனே இதை வாஷ் பண்ணிவிட்டு செக் பண்ணிடலாம். இந்த ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பாக டேன் ரிமூவ் பண்ணுது. நான் போட்ட இடம் மட்டும் கொஞ்சம் வந்து இந்த பிரைட்னஸ் இருந்தது. இந்த ஃபேஸ் பேக் வந்து என்னோடய குட்டிக்கும் வந்து நான் ட்ரை பண்ணேன். பிகாஸ் இதில் எந்த கெமிக்கலுமே இல்லை, அவன் ரொம்ப டேன் ஆகிருக்கான் அப்படின்ட்டு. அவனுக்கும் ரொம்ப நல்ல இமீடியட் ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிது. என் ஸ்கின் வந்து டெஃபினட்டாக 1 or 2 டோன்ஸ் வந்து லைட்டன் ஆகிருக்கு. பிகாஸ் நேற்று நான் வந்து வெயிலில் ஒரு 4 hours வந்து சுற்றினேன், அதில் கொஞ்சம் டேன் ஆகிருந்தேன். இப்போ அந்த டேன் எல்லாம் ரிமூவ் ஆன மாதிரி இருக்குது கன்ஃபார்மாக. இந்த என்னோடய ஸ்கின் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.